என் பேர் வந்து சான்ஜி ஜார்ஜ் மேத்யூ. நான் கம்ப்ளீட் சாப் கோர்ஸ் கம்ப்ளீட் அக்ரிமெண்ட் சொல்லுவேன் 1 என் பேர் வந்து சான்ஜி ஜார்ஜ் மேத்யூ. நான் வந்து சாப் கோர்ஸ் எஸ்ஏபி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஃபுல் கிரெடிட் வந்து கிரெடிட் சாயா சார் மோடியேட்டர் Hi, my name is Akira. நான் வந்து டீரன்ஸ் வந்து கூகுளில் இதில் தான் சர்ச் பண்ண போது சாப் ட்ரைனிங் கம்பெனிஸ். ஹாய், மை நேம் இஸ் அகிலா. நான் வந்து டீரன்ஸ் டெக் சொல்யூஷனில் சாப் விகோ ட்ரைனிங் S4 HANA-க்காக வந்திருக்கேன். நான் இந்த டீரன்ஸ் வந்து எப்படி பார்த்தேன்னா கூகுள் ரிவ்யூவில் பார்த்தேன். ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா இருந்தனால ஐ கேவ் இட் அ ட்ரை. எனக்கு கைட் வந்து மென்டார் வந்து ஜியா சார். அவர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு டெக்னிக்கலாக சுத்தமாக தெரியாது. பட் இப்போ நான் முடிச்சுட்டு வெளியே போகும்போது என்னால் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் எனக்கு இந்த ஏரியாஸில் நல்ல கிராஸ்ப் இருக்குது. Hello everyone, I am Kavin 11. I am studying the SAPMM Kafka. SAP is the best for the My name is Chidambaram. I am coming from Avinashi, Tirupur. So நான் வந்து SAP S4 HANA FI கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து திரன்ஸ் டெக்கில் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டேன். இன்டர்ன்ஷிப் வந்துட்டு நான் திரன்ஸ் டெக் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா நான் ஆன்லைனில் கோர்ஸ் வந்து சர்ச் பண்ணி நான் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். ஃபஸ்ட்டு என் ப்ரொஃபைல் வந்து என் ப்ரொஃபைலை நான் பில்ட் பண்ணணும், என் கரியரை நான் வந்து எஸ்ஏபியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி திரன்ஸ் வந்து சூஸ் பண்ணேன். திரன்ஸ் சூஸ் பண்ணி இப்போது திரன்ஸோட கோர்ஸ் கம்ப்ளீட் வந்து எனக்கு வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எஸ்ஏபி எஃப்ஐ வந்து நான் இப்போது கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த எஸ்ஏபி கோர்ஸ் வந்துட்டு எனக்கு திரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. என்னோட வந்துட்டு ஜியா சார் ஆல்சோ வெரி ஹெல்ப்ஃபுல் டு கம்ப்ளீட் திஸ் கோர்ஸ். அவங்க வந்து ஜியா சார் வந்துட்டு ஒவ்வொரு எரர் வரும்போதும் ஒவ்வொரு டாக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களுக்கு கைட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்மாடியூல் எடுக்கும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்து நாங்கள் ஒவ்வொரு ப்ராக்டிஸும் கம்ப்ளீட் பண்ணி அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணும்போதும் ஏதாவது எரர் வரும்போதும் டிக்கெட் ரைஸ் ஆகும்போது ஜியா சார் வந்து எங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணார். ஸோ ஓவராலாக எனக்கு வந்து ஜியா சாரோட கைடன்ஸ் வந்து சாப் கோர்ஸ் சாப் S4 HANA FI கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. என் பேர் வந்து கணேஷ். நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன். 23 கரண்ட் இயர் பாஸ் அவுட்டு. திரன்ஸ் வந்து என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ண அதனால் வந்தேன். இப்போது ஃபினான்ஸ் மாடியூல் முடிச்சிருக்கேன். இங்கே வந்து ஜிஎஸ்ஆரோட கோச்சிங் நல்லா இருந்துச்சு. நமக்கு என்னென்ன தேவையோ அதை வச்சு நமக்கு கரெக்டாக கோச் பண்ணுறாங்க. சாரோட ட்ரைனிங் வந்து நல்லா இருந்துச்சு. யார் யாருக்கு என்னென்ன கோச்சிங் வேணுமோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக அவங்களோட நீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. என் பேர் வந்து சான்ஜி ஜார்ஜ் மேத்யூ. நான் வந்து எஸ்ஏபி எஃப்ஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் கோர்ஸு. என்னோட சார் வந்து ஃபுல் கைடன்ஸ் எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டு ஹெல்ப் பண்ணார். எந்த டவுட் இருந்தாலும் சார் வந்து ஆன் த ஸ்பாட்டில் இருந்தாலும் டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு சார் ரெடியாக இருப்பார். ஆனால் ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அட்லீஸ்ட் உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கான அந்த ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும். அப்புறம் தேங்க்யூ சார். Hello, myself Hemant. ஸோ சாப்போட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சதுனால வந்து ப்ரெசன்ட் தெரியல. அப்புறம் எனக்கு ஃபியூச்சர் கெரியர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிட்டு எனக்கு இந்த இன்ஸ்டியூட் பற்றி எனக்கு ஐ காட் ஒன் ஐடியா அபவுட் திஸ் இன்ஸ்டியூட். அப்புறம் இந்த இன்ஸ்டியூட் வந்து பேஸ்ட் அப்பான் எனக்கு இன்னொரு கிராஜுவேஷனுக்காக நான் செலக்ட் பண்ண மாடல் வந்து சாப் எஃப்ஐ. ஸோ
ஸோ பிஃபோர் இது கூட என்டர் ஆகிறப்ப எனக்கு எதுவுமே எந்த நாலேஜ் இல்லை. அப்புறம் என்னோட ஃபேக்கல்ட்டிஸில் வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் ஒர்க் ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்டா, சர்வர் ஆக்சஸ் எப்படி பண்ணுவோம், ஒரு என்ட்ரி எப்படி போஸ்ட் பண்ணுவோம், எல்லாம் எங்களை ப்ராப்பராக கைட் பண்ணி லாஸ்ட்டில் ஐ வாட் ஐ குட் எக்ஸ்போசர் வித் இன் திஸ் SAP கோர்ஸ். ஸோ ஃப்யூச்சரில் இதோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கும் இந்த SAPக்காக. So I was successfully completed with this Tirans Tech Solutions successfully. என் பேர் கார்த்திகன். இன்டரா குளோபல் சொல்யூஷனில் அக்கௌண்ட் ரிசீவபிள் இயர் கலராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். படிக்கவே நான் SAP ஃபினான்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கூகுளில் சர்ச் பண்ணப்போ டிரன் டெக் சொல்யூஷன் வந்துட்டு நல்ல ரிவ்யூவில் நல்ல ஃபீட்பேக்கோடு இருந்துச்சு. இங்கே ஜாயின் பண்ணேன். அட்மின் சைட்லேருந்தும் சரி, ஸ்டாஃப் மென்டர் சைட்லேயும் சரி நல்லா ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. SAP ஃபினான்ஸ் பற்றி ஒன்றுமே தெரியாமல் உள்ளவங்க நிறையாவே இங்கே கற்றுக்கிட்டேன். ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறவங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே ஜாயின் பண்ணி நம்ம படிக்கிறோம் ரொம்ப. என் பேர் சூர்யா. நான் வந்து திறன்ஸ் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுமே தெரியாமல் புதுசாக இருந்துச்சு. நான் வந்து SAP FI படித்தேன் S4. ஜியா சார் வந்து எனக்கு ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்தாரு, நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணார். புரியாததுன்னா வந்து டைம் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் லேட்டானா வாட்ஸ்அப்பில் கேட்டால் கூட உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். எனக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இப்போ செகண்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு வந்து இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ. பெஸ்ட் அப்ரிஷியேஷன் ஓட கிரேட்டஸ்ட் அவார்ட் டு சந்தோஷ் ஃபார் அவரோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கரியருக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு. இட் வில் மோட்டிவேட்ஸ். இது ஜஸ்ட் நாட் ஒரு சின்ன அப்ளாஸ் மட்டும் இல்லாமல் இட் வில் ஒன்ஸ் நம்ம பார்க்கும்போது இட் வில் பி டேக்ஸ் டு நெக்ஸ்ட் லெவல். அவ்வளோதான். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த சின்ன மூமெண்டம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சந்தோஷ். ஓகே. எஸ் சார். ஓகே. கற்றுக்கிட்டோம். சார் மட்டும் இல்லை, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ண கற்றுக்கிட்டேன். ஸோ SAP இங்கே நான் மெயினாக பேசுனதுக்கு காரணம் இங்கே SAP MM முடிச்சதுனால தான். இங்கே கற்றுக்கிட்டது அப்படியே போய் நான் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளேஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்ம SAP படித்தது வந்துட்டு அது இங்கே பண்ணுறது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் எப்பயுமே வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டைடல் பார்க்கில் இருக்க எமிஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் ப்ளேஸ் இருக்கேன். ப்ராசஸ் அசோசியேட் இங்கே SAPல என்ன பண்ணுறோமோ அதே தான் நம்ம இன்னொரு திங் என்ன அப்படின்னா, ஸோ ஃப்ரம் SNR காலேஜஸ்லேருந்து ஃப்ரம் BCom IB இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். ஸோ வி ஹவ் அப்ரோச்ட் அண்ட் இங்கே ஒரு ஒர்க் ஷாப் நடந்தது. ஓகே, ஒர்க் ஷாப் ஆஃப் ஒரு 100 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ BCom IB அண்ட் MCom IB. ஸோ தேங்க் டு முதல்ல வி நீட் டு பி தேங்க் வித் HOD. ஸோ அவங்களோட இன்வால்மெண்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸோட நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இன்வால்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன்ஸ் இருந்ததுனால தான் ஸோ பர்சன்ஸ் ஆர் கேம் ஹியர் அண்ட் கெட் சம் இன்ஃபர்மேஷன்ஸ். அதை மேஸ் பண்ணி மோட்டிவேட் ஆகி தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் SAP லேர்ன் பண்ணாங்க. அதில் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் சந்தோஷ் அண்ட் கமிங் சந்தோஷ் அண்ட் சரண் அண்ட் சந்தோஷ். ஸோ இவங்களுக்கே நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தோம். ஸோ ஆல்சோ நானி சார். ஓகே, நானி சாருங்கிற வந்து இட்ஸ் அ பேக்ரவுண்ட் ஆஃப் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி பர்சன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பர்சன். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு ஏதாவது மோட்டிவேட் பண்ணி சம்திங் யூ ஷுட் பி மோட்டிவேட், ஏதாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு பெரிய இன்வால்மெண்ட் தான். ஸோ பர்சன்ஸ் ஆர் ஸ்டாண்டிங். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸோட நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ப்ரொஃபசர்ஸ் அண்ட் HODஸோட பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும்போது மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணுங்கிற ஒரு தாட் இருக்கும்போது தான் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகி தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்க பேட்ச்லேயே கிட்டத்தட்ட 5 to 7 members have learned. ஸோ லேர்ன் பண்ணி ஸோ இவங்க நெக்ஸ்ட் லெவலில் வந்து ஸோ காலேஜ் கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகி ஸோ இப்போ வந்து இஸ் ஸ்டாண்டிங் ஹியர் வித் த திங். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஹேட்ஸ் ஆஃப் டு பானு மேம்
பானு மேம் ஆஃப் பிகாம் ஐபி டிபார்ட்மெண்ட்டோட பானு மேம் நம்ம வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துடணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே நிற்கிறாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ த மெயின் கான்ட்ரிபியூட் டு நானி சார், அவருக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்சோ SNR ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ எஸ் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் மேட்டா. எஸ் குட் மார்னிங் ஆல், சாரி குட் ஆஃப்டர்நூன். எஸ், அதாவது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரை என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய படிக்கிறது அது நெக்ஸ்ட் செகண்ட். அதனால இப்போ ஒரு ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு டாக்குமெண்ட் போஸ்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுற ப்ராசஸ். பட் ஆனால் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது ஐஆர்பியாக இருக்கட்டும், இல்லை வேறு ERP லைக் SAP-ஆக இருக்கட்டும், இல்லை வந்து டேலியாக இருக்கட்டும், ஓடோ, மைக்ரோசாஃப்ட், எந்த ERP இருந்தது. ஸோ அது ப்ராசஸ் தான். பட் ஆனால் அந்த ப்ராசஸை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினாலே போதும், மோஸ்ட்லி சக்ஸஸ். ஏன்னா எல்லாரும் ஒரே வே தான். ஸோ லாஜிக் எல்லாம் ஒரே லாஜிக் தான். எந்த ERP எடுத்தாலும் லாஜிக் ஒரே லாஜிக் தான். அதனால ஸோ நல்லா ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்கள். ப்ளஸ் நல்லா அதாவது மென்டார் எடுக்கிறத விட நீங்கள் எக்ஸ்ட்ரா லேர்ன் இன்னும் நிறையா ரெஃபர் பண்ணி, ஸோ சார்ஜ் நிறையா இருக்குது இல்லையா, கூகுள் இருக்குது, சார்ஜஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கிங்க. ஸோ மோர் தென் ஒரு 1 or 2 இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்க, அப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதனால குட், அதனால நல்லா லேர்ன் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் உங்களுடைய என்ன சொல்லலாம், ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் உங்களுக்குள்ளேயே, டீமுக்குள்ளே இருக்கணும். டீம் ஃபார்ம் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் தான். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேர் படித்தாங்க, 2 பேர். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இவரை விட ஸோ இவர் வந்துட்டு ஸோ ப்ராசஸ் வந்து பண்ணவே இல்லை. ஆனாலும் இவங்க பேச இல்லை. காரணம் என்னென்னா இவருடைய ஒரு கோஆர்டினேட் தான். சரிங்களா, ஒரு பூஸ்ட் தான். நிறைய ஒரு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு டீமாக இருந்தாங்க, நல்லா ஃபோக்கஸாக பண்ணாங்க. நல்ல ஒரு குட் டீம். இந்த பேட்சில் பொறுத்த எத்தனை பர்சன்ட் 7 people தான், 7 பேர் இருந்தாங்க. அது 7 பேரில் 2 பேர் பிளேஸ்டு. இவரும் என் அருணாச்சல் ஒன்றும் வரல, அவர் வரல. ஸோ ஓகே, அதனால் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கிங்க. ஸோ நல்லா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸாம் இல்லையா, எக்ஸாம் முடிச்சுட்டு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அது ஸ்டாப் பண்ண வேணாம், எகைன் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, தேங்க்யூ. நீங்கள் டெய்லியும் டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம மறந்துடுவோம் டெய்லியும். ஆனால் லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கிறது வந்துட்டு ஞாபகப்படுத்தி பார்க்கறதுக்கு டாக்குமெண்டேஷன் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லியும் என்ன பண்ணுறீங்களோ அதை போய் டாக்குமெண்டேஷன் பண்ணி நீங்கள் ரீகால் பண்ணால் உங்களுக்கு அது எப்பயுமே வந்துட்டு ஞாபகம். நான் இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது மெயினாக ஹெல்ப் பண்ணதே வந்துட்டு போர்ட்ஃபோலியோ தான். நான் இங்கே பண்ண போர்ட்ஃபோலியோ தான் நான் வந்துட்டு அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது அங்கே நான் ஃப்ரெஷர், அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இருந்தாலும் அவங்க வந்துட்டு என்னை தனியாக பார்த்ததுக்கு காரணம் வந்துட்டு நான் போர்ட்ஃபோலியோட போனது தான். ஏன்னா அங்கே அந்த ஸ்டாண்டர்டே வேறு மாதிரி இருக்கும். நான் இங்கே பண்ணி இந்த SAP பண்ணியிருக்கேன் போர்ட்ஃபோலியோ எடுத்து போகும்போது அவங்க என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் என்னை பார்த்தது வந்துட்டு ஓகே இந்த பையனுக்கு நாலேஜ் இருக்குன்றது வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகும். ஸோ போர்ட்ஃபோலியோ மெயினாக அதில் நம்ம வந்துட்டு என்னதான் SAP-ல நம்ம பண்ணாலும் நீங்கள் போர்ட்ஃபோலியோலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்டர்வியூ ப்ராசஸ் வந்துட்டு இங்கே மெயினாக அங்கே கேட்டது வந்துட்டு P2P சைக்கிள் ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் இங்கே P2P பண்ணி அதை போர்ட்ஃபோலியோவில் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் ரீகால் பண்ணிவிட்டு அங்கே போய் நான் இன்டர்வியூவில் போய் சொல்லும்போது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு இன்டர்வியூ க்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே இன்ஸ்டியூட் வந்துட்டு சார்ட்டையும் நான் பேசினேன். அவங்களும் நான் ரீகால் பண்ணேன், இங்கே வந்து பர்சேஸோட எல்லாமே ரீகால் பண்ணேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சார் எப்பயும் போனாலும் எப்பயாச்சும் ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு இந்த டவுட் இருக்குது. சந்தோஷம் வந்து SAP முடிச்சு 4 months ஆகிருக்கு. ஓகே சார், நாளைக்கு இன்டர்வியூ, அதனால் நீங்கள் ஒரு லைவாக ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் டாபிக்கில் ஒரு ரீகால் பண்ணலாம். ஓகே, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாரு, வந்தார். 1 hour கிளாஸ் எடுத்தார். 1 hour கிளாஸில் 1 hour ரீகால் பண்ணேன். ஸோ அது அப்படியே மறுநாள் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஸோ சக்ஸஸ். அதனுடைய இம்பாக்ட் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ எனக்கு அந்த ஐடியா இல்லை, சார் தான் வந்துட்டு ஐடியா சொன்னது போர்ட்ஃபோலியோ பிரிண்ட் பண்ணிட்டு நான் அது மேலே உன்னோட ரெஸ்யூம் லிஸ்ட் எடுத்துப்போ அங்கே உன்னோட ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ஹையராக இருக்கும். சார்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாரு. ஸோ மெயினாக அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு இன்டர்வியூ க்ராக் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு இங்கே இன்ஸ்டியூட்டாக இங்கே ஸ்டடீஸில் மட்டும் இல்லாமல் லைஃப்லையும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.
எஸ்என்ஆரில் ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்ஆர் மேபி இந்த பேட்ச்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஐடி போகும்போது எம்எம் ஃபினான்ஸ் அப்படின்னு நாங்கள் மெயினில் வைக்கல. பிகாம் ஐபி பர்வீன் பானு மேம் ஃபஸ்ட் மீட் பண்ணுறோம். ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே பெரிய மாஸ் கவுண்டில் சென்டரே ஃபுல்லாக இருந்துச்சு. ஹவுஸ்ஃபுல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 பேட்ச் இருந்துச்சு. 110 மெம்பர்ஸ் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் யூஸ் இல்லை அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு பசங்க. பிகாம் ஜென்ரல் இருந்த ஈடுபாடு இல்லை அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா டச் இல்லை. ஏன்னா அவங்க அப்படியே எம்எம் கன்வெர்ட் ஆகிட்டாங்களா, அப்போ நம்ம ஃபினான்ஸோட டச் இல்லை. ஆனால் அதோட அவுட்புட் இப்போ வரும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அந்த ஈவெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. யாரோ ஒருத்தருக்காவது அது போய் செஞ்சிருக்கு. குட். அந்த பேட்ச்சில் ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக மையிலகன்னு நினைக்கிறேன். மெய் உங்கள் பேட்ச்சில் ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப கொஸ்டின் கேட்டு அவன் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஜியில் எஸ் மெய்யழகன் அருண்மொழின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கூட ரொம்ப கொஸ்டின் கேட்டாங்க. பட் ஆனால் யூஜியிலேருந்து அவுட்புட் கிடச்சிருக்கு. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஆக்சுவலாக நம்ம சார் சொன்ன மாதிரி நானி சார் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். அவர்கிட்ட எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எஸ்என்ஆர்லேயே படித்த அவங்க எக்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே. அப்புறம் அங்கேருந்து பசங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணும்போது அவங்கள்ட்ட பேசும்போதே ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி பர்வீன் பானு மேம் வந்து சார்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, சார் எப்படியோ எங்கள் பசங்க உங்களை நம்பி வருவாங்க, நீங்கள் ஹோப் கொடுத்து மேலே கொண்டு வரணும். அதோட அவுட்புட் இப்போ பார்த்தோம். குட், கீப் இட் அப், நல்லபடியாக பண்ணலாம். ஆல் ஓகே சிவனாமா. ஸோ நான் வந்து இந்த எஸ்ஐபி டீமுக்குள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷோட பேட்ச் வந்து முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பேட்சாக இருந்தது. பட் ஆனால் வந்து சந்தோஷ் 2-3 கிளாஸஸ் நிறைய மிஸ் பண்ணியிருக்கீங்க. பட் அப்போது ரெவ்யூ வர டைமில் வந்துட்டு நான் இந்த ஆஃபீஸில் வந்துட்டு என்ட்ரி கொடுத்துருந்தேன் கொஞ்சம். அந்த டைமில் இவரை பார்க்கும்போது ஒரு அமைதியான முகம், ஒரு தேஜஸான முகம், அது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அவங்க பேட்ச்சில். அண்டு ஸோ அவர் வந்து ஃபீல் பண்ணது என்னென்னா, கோகுல் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அப்போ நான் கவனிச்சேன், சார் நான் இந்த மாதிரி கிளாஸஸ் மிஸ் பண்ணியிருக்கிறேன், பிக் பண்ணிடலாமா அப்படின்ட்டு போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் வாங்கி பார்க்கும்போது பேசிகிட்டு இருந்தாங்க. பட் கோகுல் சார் கொடுத்த நாலேஜை வந்துட்டு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் டே பை டே வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி, அதாவது எஸ்ஐபிக்குள்ளே வந்து எல்லாருமே வந்து எஸ்ஐபி வந்துட்டு படிக்கலாம். பட் நீங்கள் அந்த கற்றுக்கிட்ட நாலேஜை வந்து நீங்கள் எப்படி உங்கள் லைஃபுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்புளை நாங்கள் ட்ரைன் பண்ணி தான் அனுப்புகிறோம். பட் அந்த கற்றுக்கிட்ட நாலேஜை உனக்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்போது நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணும்போது தான் நீங்கள் ஒரு பொசிஷனில் போய் உட்கார முடியும். சரிங்களா? அப்படி அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை அவருடைய ட்ரைனர் கொடுத்த நாலேஜ் அவர் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணனால, ப்ராக்டிஸ் பண்ணனால இன்னைக்கு அவர் இந்த பொசிஷனில் நிற்கிறார். அது அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். இட்ஸ் யுவர் டைம். எஸ் நைஸ். சுனாமா மேம் ஆப்டிடியூடுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லிங்க்டின், நௌக்ரி எல்லாமே இண்டீட் எல்லாத்தையும் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். மெயினாக உங்களோட ப்ரொஃபைலை வந்துட்டு அப்டேட்டடாக வச்சுங்க. எங்களுக்கு நீங்கள் சார் வந்துட்டு கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லிங்க்டின்ல அவங்களே வந்துட்டு சாப்பில் எப்படிலாம் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணணும்னு வந்துட்டு சார் சொன்னார். ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நம்ம எந்த எம்எம்ல இருக்கோமா ஃபிக்கோவில் இருக்கோமான்னு நம்ம பார்த்துட்டு அதில் என்னெல்லாம் நம்ம வந்துட்டு மெயினாக டொமைன் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நீங்கள் கீவேர்ட்ஸாக அதில் இன்புட் பண்ணிட்டீங்கன்னா அது ரிகார்ட்ஸாக உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எம்எம்ல P2P சைக்கிள் இருக்கா, இல்லை பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்கா, சேல்ஸ் ஆர்டர் இருக்கா, நீங்கள் மெயினாக எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களோ அது ரிகார்டாக உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இங்கே ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதான் அப்டேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக போயிட்டு இன்டர்வியூ கிராக் பண்ணலாம். ஸோ லிங்க்டின், இண்டீட், நௌக்ரி எல்லாத்துலேயும் அப்டேட்டடாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூங்களா இல்லை இது மாதிரி இது செகண்ட் இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலையும் வந்து செலக்டட் தான். இது செகண்ட் இன்டர்வியூ வந்து சாப் ரிலேட்டடாக இருக்குனால நான் இது சூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து கால் வந்திருக்கு. நார்கரி இந்தியாவில் தான் கால் எல்லாமே கால் பண்ணுவாங்க சார். அவங்க ரெஃபரன்ஸ் ஒன்றுமே இல்லை. ஓகே சார், என்னோட கசின், ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் ஒன்றுமே இல்லை. ஸோ அவராக வேணால் ஸோ ப்ரொஃபைலில் வெப்சைட் பார்த்து அப்ளை பண்ணி ஸோ காசு இங்கே வாக்கினும் நிறைய நடக்கும் சார். டைடலில் நிறைய வாக்கின் நடக்கும். அதுவும் அட்டன் பண்ணுங்க. எல்லா வாக்கினும் அட்டன் பண்ணுங்க. டிசிஸில் எல்லா ஃப்ரைடே சென்னை டிசிஸில் எல்லா ஃப்ரைடேவும் இன்டர்வியூ வாக்கிங். சரி, வேறு எதாவது கேட்டிருக்கீங்களா? நீங்கள் எதாவது கேட்குறீங்களா? நீங்கள் தான் அடுத்து அப்ளை பண்ண போகிறீங்களா? அதான் நடக்கும்.
சார் அவரை வேணால் உள்ளே உட்கார சொல்லுங்க சார். ஏங்க உங்களால் இன்ஸ்டாவில் காட்ட வேண்டாமா மனோஜ்? எனக்கு வந்து சாரி சார். அவர் இந்த பாலாஜி பாலாஜி இவங்களும் வந்து இந்த 3 இப்போ இந்த பேலன்ஸ் 4 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஷெடியூல் ஆகும். மற்றவங்க எல்லாமே எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டாங்க. இதில் எங்கள்கிட்ட ஃபர்தராக வந்து மெயில் மொபைலில் வந்து ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எக்ஸலில் ஆட் ஆன் பண்ணுங்க, எக்ஸல் ஷீட்டில் ஆட் ஆன் பண்ணுங்க. எக்ஸல் ஷீட் ஷேர் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு எதுக்கு வெரிஃபிகேஷன் சார் ஓவர் அப்படின்னா மெயில் போடலாம். அப்புறம் இந்த கடைசி நேரத்தில் ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கும். அப்படி பண்ண வேண்டாம். இமீடியட்டாக கூப்பிட்டு மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை கரெக்டான டேட்டா ப்ளஸ் நேமையும் இனிஷியல்ஸோட கரெக்டாக எல்லாரும் மூவ் பண்ணிக்கணும். இந்த 4 பேர் இனிஷியலாக மூவ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த 4 பேர் எக்ஸாமினேஷன் எழுதிங்க. கடைசி வரல இதில் பார்த்தீங்களா, இதில் செக் பண்ணீங்களாப்பா? ஸ்பேமில் செக் பண்ணல, வரல. உனக்கு சரி, இமீடியட்டாக கொடுத்து நேம் லிஸ்ட் கொடுத்துருவோம். GL அக்கௌண்ட் டிட்டர்மினேஷன் ப்ராசஸ் அது ரிகார்டிங் கேள்வி கேட்டால் அந்த 7 ப்ராசஸ் நீங்கள் சொல்லிடலாம். ஸோ அது ஈஸியாக ஸ்க்ரீன் லேயர் டூல்ஸ் ஸ்க்ரீன் லேயர் டூல்ஸ் ஸ்டாண்டர்ட் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம். ஸ்க்ரீன் எஸ்எல்ஆர் ரிட்டன் எஸ்எல்ஆர்னா என்ன? எஸ்எல்ஆர் ஃபுல் ஃபார்ம் ஸ்ட்ரெயிட் லைன் எஸ்எல்ஆர் ஸ்க்ரீன் லேயர் ஸ்க்ரீன் லேயர் டூல்ஸ் என்ன போட்டோம்? டிஃபால்ட் என்ன நம்பர் இருக்கு? 31 வெரி குட். 31 double 0 குட். 3100 என்ன? ரைட்ஸ் ஃபிக்சேஷனா SAP ஸ்டாண்டர்ட் பண்ணிருக்காங்களா? ஸ்டாண்டர்டா இது நீங்க போட கஸ்டமைஸ் ஜெண்டர் டேட்டா 3100 கஸ்டமைஸ் இல்ல எக்ஸிஸ்ட் ஆகும். எக்ஸிஸ்டிங்கா இருக்குன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லுங்க? SAP பேர் சொல்லுங்க. டிஃபால்ட் சொல்லுமா? ஸ்டாண்டர்ட் சும்மா சொல்லுமா? என்ன டெப்ரிசியேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணி ரெண்டு நாள் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன ஸ்ட்ரெயிட் லைன் எஸ்எல்எம் பண்ணிருக்கீங்க. பர்சன்டேஜ் 15.8 15/8 நீங்க 15. ஒரு அசட் நீங்கள் லாஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது ஒருத்தர் அசட் ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்களா? லாஸ்ட் டைம் NAC சிதம்பரம் எத்தனை டெக்னீஷியன் ரன் பண்ணிருக்கீங்க? 6 months ரன் பண்ணுங்க. நீங்கள் 1 year முடிச்சிட்டீங்களா? 1 year 12 என்ட்ரிஸ் போட்டுருக்கீங்க. April 3 Franjo ஃபைனல் ரிப்போர்ட் வந்து ஏஐபி மெத்தட் எடுத்திருப்பீங்க. நேம் ஆஃப் த டிக்கெட் அண்ட் டிக்கெட் கன்சல்டேஷன் சார். டெப்ரிசியேஷன் போடும்போது பேக் அண்ட் ப்ராசஸில் ஒரு இதை டிஷ் பண்ணாட்டி கடைசி ஃபைனல் ரிப்போர்ட் எடுக்கும்போது அந்த எக்ஸிக்யூட் கொடுக்கும்போது அந்த இது ஒரு ப்ராப்பராக வரலைங்க சார். மறுபடியும் பேக் அண்டில் போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு சார் ஒரு மிஸ்டேக் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் சார். சார்ட்ட அதை மெசேஜ் பண்ணி ஓரளவு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிறீங்க. டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சார் கொடுக்கணும். ஓகே, கன்க்ளூஷன் சொல்ல பார்த்தோம். இந்த மாடல் லேர்ன் பண்ணி முடிக்கும்போது எப்படி நீங்கள் என்ட்ரி ப்ரொஃபைல் எக்ஸிட் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் ஆகிருக்கும். சனோஜ் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சனோஜ் இந்த பேட்சில் பெட்டர் சமாளிக்கிறீங்க. இதுக்கு இவ்வளோ பயந்துருக்கீங்க, பயப்படவே தேவையில்லை. இந்த நடுக்கம் வரக்கூடாது. ஃப்ரம் பாட்டம்லேருந்து வரக்கூடாது. இந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணும். 1 2 அப்படின்னு சொல்லுவாங்க.
கொஞ்சம் ரிமார்க்ஸ் பண்ணலாம் புரியுங்களா? பட் ஆனால் நல்லா ஒரு அவுட்புட் இருக்குது. 211 டாக்குமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிருக்கு. 211 டாக்குமெண்ட்ஸ். வெரி குட். ஸோ அது வந்து பெரிய ரெக்கார்ட். இது வரைக்கும் என்ன சீன் நானோட இது வரைக்கும் பார்த்ததில்ல. கணேஷ் வந்து சார் நாலேஜான பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப நாலேஜாக இருக்காரு. அந்த நாலேஜ் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறாரு, எக்ஸ்போசர் கம்மியாக கம்மியாக இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் மேனரில் விசிட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருந்தா இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ். எக்ஸிக்யூட் பண்ணாமே அதை சமாளிக்கிறதுக்கு அந்த பேசியிருக்காரு. ஆனால் அதை எக்ஸிக்யூஷன் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். இவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அப்புறம் சிதம்பரமோட எக்ஸ்பீரியன்ஸ் சார் ஆக்சுவலி இதுக்கு மேலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேபி டாப் மோஸ்ட் பிரின்சிபல்ஸில் நல்லா ஸ்ட்ராங் இருக்குது. எந்த கிளாஸ் போனாலும் அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு அப்சர்வேஷன் பண்ணிருக்கு. இந்த எக்ஸிக்யூஷன் மேபி லேவலுக்கு அது வந்து எஃபர்ட் வந்து கம்மியாக காட்டுது. இவங்களை கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. Conclude. It's conclude in sense of before the profile in our research, after coming to the events and coming committed with the projects and you have done with this projects and how you have been concluding this project as a fulfillment and everything. The scenario was before SAP now to tally and things experience. So compared to that, இதில் வந்துட்டு எனக்கு வந்து கன்ஃபிகரேஷன்லாம் ரொம்ப மைன்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நான் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் மைன்யூட்டாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு கன்ஃபிகரேஷன்லாம். பேக் எண்ட் இது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். இதுதான் வந்து நான் மெயின் பண்ண நாலேஜ் SAP பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த கன்ஃபிகரேஷனில் நான் கன்சல்டண்ட்டாக போகிறப்போ அந்த கன்ஃபிகரேஷன் லெவலில் நான் ஹையாக இருப்பேன். ஸோ அப்போ அந்த கன்ஃபிகரேஷனோட பேசிக்ஸ் தான் நான் இப்போ வந்து நிறையா லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த பேசிக்ஸ் இன்புட் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அவுட்புட் வரும். ஸோ SAP பொறுத்த வரைக்கும் அதுதான் எனக்கு தெரிஞ்சது, நான் கற்றுக்கிட்டது. சார் ஸ்டார்டிங் கொஞ்சம் பயம் இருக்குது சார். SAP எப்படி நம்ம ஃபுல்ஃபில்லாக எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறோம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கோர்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சார். ஆஃப்டர் இவ்வளோ ஜேர்னி 2 months ஜேர்னி பண்ணுறோம் நமக்கு ஈஸியாக இருக்குது சார். easy in sense of for what kind of process and background sir and process also sir. It's finally what is the conclusion? Easy in sense of subject oriented, it's fine, it's okay, easy. And how you have given a proper output as your submitted of almost the 211 documentations and how the effort you have done, that is the thing I'm expecting. So I'm daily working for 2 to 3 hours for this process sir. Very to complete this process. And Saturday we 3 of them will discuss about this how to play this error. So most of we three will discuss and we will point out and we will please. Okay, very good. That is the point you are into to next level of doing to post or to develop documents. This is not a easy thing to do. So that the thing of connecting the unity is the main thing, getting the proper output from this course of review. Good, fine. Yes, sir. Pranesh. Sir, my first day, 23 months, experience எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வரும்போது ஸ்டெப்னால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. தேடி ஓரளவு தெரியும். அதோட இது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா ஈஸியாக இருந்துச்சு. டீம் ஒர்க் கற்றுக்கிட்டு 3 பேர் ஒன்றா சேர்ந்து டீம் ஒர்க் கற்றுக்கிட்டு. So SAP it's a unity of teamwork as a project. As you are getting the report and you are going to conclude அப்படிங்கும்போது the unity of projects அதோட தான் நம்மளோட அவுட்புட் அமைய போகுது. கரெக்ட் தானே? எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படிங்கும்போது as meanwhile as you get the knowledges of configuration and end user and the forward tester. அப்படிதானே? 3 level of triangular methodல நீங்க இருந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதனால தான் இந்த அவுட்புட் வந்து ஈஸியா இருக்கு. Okay. Yes, please tell about the mentor of CSR sir, how the training is there. CSR வந்து training நான் ஒவ்வொரு கிளாஸில் டவுட்ஸ் கேட்கும்போதும் ஃபோனில் கேட்டாலும் சரி, லைவாக லைவ் கிளாஸில் கேட்டாலும் சரி, அவங்க பொறுமையாக கைட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கைட் பண்ணிடுவார். அது இல்லாமல் எனக்கு ஃப்யூச்சரில் நீங்கள்
இந்த ஜாப் போகிறீங்கன்னா அதுக்கு மாதிரி இந்த இது படிங்க ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இதை வந்து நல்லா கேட்குது. வெரி குட், வெரி குட். We have some. Okay, yes. Sanjay. சார் சார் சொன்னது நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ நல்ல சார் நல்லா டீச் பண்ணி Free. Yeah. Yes. நான் இது மாதிரி நான் பார்த்தது டேலி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அப்படி டேக் கேர் பண்ண மாதிரி சார் ரொம்ப டேக் கேர் பண்ணாரு. இப்போ ஒரு ப்ரொசீஜர் இருந்தாலும் எப்படி பண்ணலாம், இப்போ டவுட்டெல்லாம் ஸ்க்ரீன் ஃபோட்டோ எடுத்து நைட் ஃபுல் அப்லோட் பண்ணி சார் முடிஞ்ச வரைக்கும் ஆன் த ஸ்பாட்டுக்கு சார் வந்து கிளியர் பண்ணிடுவார் சார். எது இருந்தாலும் கிளியர் பண்ணி Finally, what are you doing, sir? Training of how to do it. எக்ஸலன்ஸ் சார் எப்போ எந்த டவுட் கேட்டாலும் சார் அப்பப்போ ஒரு 1 ஹவர்லேருந்து 1/2 ஹவர்க்குள்ள எந்த இது எரர் வந்தாலும் எடுத்து இன்ஃபோட்டோ கம்ப்யூட்டா அப்படியே சொல்லிடுவாங்க. யார் யாருக்கு எப்படி எக்ஸிக்யூட் பண்ண தெரியுமோ அப்படியே எக்ஸிக்யூட். That is the thing. யார் யாருக்கு என்னென்ன நீட்ஸ் வேணுங்கிறத கொடுக்குறது தான் மென்டார்ஷிப்போட கரெக்டானது. ஸோ சார் அதை கரெக்டாக பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ சார் ஓகே, தேங்க்யூ. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஸ்டீலுங்கிற ஒரு மெட்டீரியல் வந்துட்டு ஒரு சப் கான்ட்ராக்ட் மூலியமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ அந்த ஸ்டீல் கொடுத்தீங்கன்னா அவங்க என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஸ்டீல் வந்துட்டு ஒரு மேபி ஒரு ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ராட் இருக்கு இல்லையா, அந்த ஷாஃப்ட் தான் போல்டாக கன்வெர்ட் ஆகும் இல்லையா. அவர் என்ன பண்ணி மிஷினிங் பண்ணி போல்டாக கன்வெர்ட் பண்ணுறாரு. அதனால அவருக்கு அந்த ஷாஃப்ட் நம்ம கொடுக்கணும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டிக்கு சப் கான்ட்ராக்டுக்கு ஒர்க் என்னன்னா சப் கான்ட்ராக்ட் ஒர்க் மட்டும் தான் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், டேரெக்டாக மெட்டீரியல் பை பண்ண மாட்டோம். மெட்டீரியல் வந்து டேரெக்டாக பை பண்ண மாட்டோம். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பர்டிகுலர் ஒர்க் மட்டும் பண்ணுறாரு. ஸோ சப் கான்ட்ராக்ட் டவுஸ் தெரியுதா? அதாவது அந்த ஷாஃப்ட் என்ற ராட் மட்டும் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஜாப் ஒர்க்காக பண்ணுவீங்க. ஸ்டாண்டர்ட் என்னன்னா நார்மலாக ஒரு வெண்டார் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. அதுக்கு ஸ்டாண்டர்டாக சப் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நான் வெண்டார், ஓகே, ஸோ நான் ஆர்கனைசேஷன். ஸோ அருண் வந்துட்டு ஒரு சப் கான்ட்ராக்ட் வெண்டார், ஓகேயா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இவர் கார்த்திக் வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி நார்மல் வெண்டார். அவருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெட்டீரியல் நான் பை பண்ணுறேன். இப்படி ஸ்டாண்டர்டில் ஒரு மெட்டீரியல் பை பண்ணுறேன்னா ஒரு ஷாஃப்ட், ஒரு இருமுடைய ஷாஃப்ட் இருக்கலாம். அந்த ஷாஃப்ட் என்ன ஆகும், போல்டாக கன்வெர்ட் ஆகும். எனக்கு வந்து சிஎன்சி மிஷினில் அந்த ஷாஃப்ட் வந்துட்டு